ஃபுட் சர்வீஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் கூப்பிட்டுன்னு போயிட்டு அங்க செக்அப் போட்டு அவனுக்கு அங்க சீல் வைக்கணும் சார். அவனுக்கு சீல் வைக்கணும். எத்தனை பேர் வீட்டுல எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? சரி ஃபுட் பாய்சன் தானே சரியாயிடும் சொல்லி பார்த்தா நிக்கவே இல்லை. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்ல செத்துருச்சா அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. 30ஆம் தேதி பிலால் ஹோட்டலுக்கு போனோம் சார். அங்க சாப்பிட்டு 4 மணி நேரம் தான் 4 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு அப்புறமா எனக்கு என் புருஷனுக்கு என் குழந்தை அங்க இருப்பா பாரு. அந்த குழந்தைக்கு 3 இயர்ஸ் ஓல்டு பேபி அவனுக்கு என்னுடைய அம்மா அவங்களும் வீட்டுல இப்போதான் அட்மிட் ஆயிட்டு அவங்களும் போயிருக்காங்க. அவங்களுக்கும் எல்லாருக்கும் பச்சை கலர்ல பேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பச்சை கலர் பேதினா என்னன்னு சொன்னாங்கன்னா சிவியரா வயிற்றுக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் எப்போ என்ன சார் யார் அவ பொறுப்பெடுப்பானா சார்? அவ எப்படி சார் அவ வித்துவா? அந்த மாதிரி எப்படி அவ வித்துவா? அவனு பொறுப்பெடுப்பானா? அவன் ஃபுட் சர்வீஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் கூப்பிட்டுன்னு போயிட்டு அங்க செக்அப் போட்டு அவனுக்கு அங்க சீல் வைக்கணும் சார். அவனுக்கு சீல் வைக்கணும். எத்தனை பேர் வீட்டுல எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? அவர் எடுப்பானா பொறுப்பு? அவனை பிடிச்சி அடிக்கணும் சார். அவனுக்கு யாரு வீட்டு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் யார் எடுப்பாங்க? என் புருஷன் 3 நாளா வேலைக்கு கூட போகாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த பிலால் ஹோட்டல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து பீஃப் பிரியாணி வாங்கியிருக்காங்க, பீஃப் ரோல் வாங்கியிருக்காங்க, சவர்மா. அது சாப்பிட்டு ஒரு 4 o'clock 5 o'clock இருக்கும். அப்பையில இருந்து ஒரு வயிறு வலிச்சு லூஸ் மோஷன் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்க பெருநாள் தொழுகை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சாப்பிட்டுருக்காங்க. திங்கக்கிழமை வந்து பெருநாள் தொழுகை. அந்த பெருநாள் தொழுகையை முடிச்சுட்டு வந்தாங்க. வீட்டுக்குள்ள நுழையிலேயே ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 100 வாட்டியாவது போயிருக்கும். அப்புறம் ராயல் ஹாஸ்பிட்டல் போனேன். நான் கூட்டிட்டு எங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு அட்மிட் பண்ணோம். அங்க போனா அங்க பார்த்தா கிட்டத்தட்ட 7 கேஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்களும் அங்கதான் சாப்பிட்டீங்களா? அந்த உள்ள நர்ஸ் கேட்டாங்க. ஆமாங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு அடுத்து 2 ஃபேமிலி வந்தாங்க. அவங்கள்ட்ட விசாரிக்கிறப்ப நாங்களும் இங்க பிலால்ல தாமா வாங்கி கொடுத்தோம். அதுல இருந்து தான் இப்படி ரொம்ப ஐயோ எப்படி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. வாமிட்டிங் ஒமட்டி அவ்வளவு வாமிட்டிங், லூஸ் மோஷனு. ட்ரிப்ஸ் ஏத்தியும் நிக்கல. நேத்துதான் 4 பாட்டில் ஏத்திட்டு வந்துதான் வீட்டுல விட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாமே அதுதான். எங்களுக்கு 2 சரியான தூக்கம் இல்ல. குடும்பத்தோட நாங்க அவதிப்பட வேண்டியதா இருக்குது. 2 நாளா எங்களுக்கு தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல. நாங்க இவ்வளவு நாள் நாங்க நோன்பு வச்சு இருந்தோம். நாங்க அந்த பெருநாள் கூட எங்களால சந்தோஷமா எங்களுக்கு கொண்டாடவே முடியல. எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல கிடந்தோம். எங்க இளையான்குடி புதூர் பசங்க வந்துட்டு அந்த பசங்க 6 பசங்க அவங்க நோம்பு திறந்துட்டு வந்து இங்க சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லாருமே ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. ராயல்லையும் அந்த மைசேன் ஹாஸ்பிட்டல்லையும். அதுக்கப்புறம் நாங்க இருக்கிறப்ப வந்துட்டு அந்த மைசேன் ஹாஸ்பிட்டல்ல 2 பேரு உருது முஸ்லீம் அவங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட கேக்குறப்பையும் அவங்களும் அதை தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பான்ட்டு. ஆனா எல்லாத்துக்குமே ட்ரிப்ஸ் போட்டா நிக்கும், ஆனா நிக்கவே இல்ல. போய் எமர்ஜென்சில சேர்க்கணுமா இல்ல இதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு எங்களுக்கு அது ரொம்ப பயமாவும் இருக்கு, பதட்டமாவும் இருக்கு. என்ன பண்ணணும்னு எங்களுக்கே தெரியல. அதனாலதான் நாங்க இந்த D1 போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போன் பண்ணி நாங்க இப்பதான் வந்துட்டு இருக்கோம். நாங்க சாப்பிடல, பசங்க மட்டும். ஏன்னா எங்களுடைய வீட்டுக்காரங்க, எங்க நாத்தனா பசங்க, அவங்களுடைய 2 பேரு எல்லாம் இங்க வேலை. இந்த பெருநாளுக்கு திடல் தொழுகை தொழுகுவோம். அந்த வேலையை முடிச்சுட்டு பசிக்குதுன்னு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அட்மிட் நேத்து. மத்தவங்க எல்லாம் பெருநாள போய் அட்மிட் ஆயிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ராயல்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்க. 2 வாட்டி ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அவங்க இப்ப வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி இப்ப கிரசன்ட்ல போய் ரொம்ப எமர்ஜென்சியா இருக்குன்னு கிரசன்ட்ல சேர்த்திருக்காங்க. நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நானும் இப்ப வேற இதுலதான் நான் போய் அட்மிட் ஆகணும், அட்மிட் பண்ணணும். அவங்க 3 நாள்ல லீவ்ல இருக்கான். இல்லை, அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பெருநாள் முந்தின அன்னைக்கு தான் எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு பெருநாள் அப்ப எங்களுக்கு வெளியே போறவே முடியல. ஏன்னா வந்து அந்த ஃபுல்லாமே நாங்க இதோட இதுல இருந்தோம், ஹாஸ்பிட்டல் அதுமா அலைஞ்சிட்டு இருந்தோம். நேத்து வந்து பார்த்தா பூட்டி இருக்கு. ஆனா எங்களுடைய பூட்டி இருக்குன்னு 2 பேர் வந்து சொன்னாங்க. திருப்பி எங்க ஹஸ்பண்டோடைய ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு பூட்டி இருக்கு, ஆனா உள்ள 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, திறங்கன்னா அவங்க திறக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம இதுங்க முடியாது, நாங்க போய் D1ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதனாலதான் நாங்க இப்ப காலைல வந்துட்டு D1ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம். அவ்வளவுதான். இது டிபார்ட்மெண்ட். ஆமா, என் பேரு ஜும்மாலா. டிபார்ட்மெண்ட் அந்த ஆபீஸ்க்கு வந்து நாங்க
சரி இந்த மாதிரி ஃபுட்டு இதெல்லாம் வந்து இது பண்றாங்களேன்னு சொல்லிட்டு நேத்து நாங்க மெசேஜ் போன் இதுல யூடியூப்ல நெட்ல எல்லாம் பார்த்து நம்பர் எடுத்து கால் பண்ணோம். கால் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்ல இமெயில் அனுப்புங்கன்னாங்க. வாட்ஸ்அப்ல நாங்க அனுப்பணும், ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஒண்ணுமே வரல. இந்த போன்ல தான் இருக்கு பாருங்க, ஒண்ணுமே வரல. திருப்பி நேத்து ஃபுல்லா நாங்க ட்ரிப்ஸ் ஏத்தியும் அது நிக்கல, போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு காலைல 3 மணிக்கு நான் அந்த மெசேஜ் வாய்ஸ் போடுறேன், இந்த மாதிரி இருக்கு, எமர்ஜென்சியா இருக்குங்க அப்படின்னு. அதுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல அந்த ஃபுட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்ல செத்துருச்சா அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு போகணும். எங்களுக்கு என்ன சொல்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. 1 மந்தா நோன்பு வச்சுட்டு இருந்து லாஸ்ட் 10 days ஃபுல்லா விடிய கண் முழிச்சு இபாதத் செஞ்சு இருந்தனால அந்த மாதிரி ஏதோ சூடு தாக்கிடுச்சு அப்படின்னு நினைச்சு ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் பண்ணி பார்த்தோம். ஆனா எதுவுமே கேட்கல. அப்புறம் ஃபைனலா தான் ராயல் ஹாஸ்பிட்டல் இங்க அங்க கூப்பிட்டு போகும்போது பயங்கரமா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஃபுட் பாய்சன் தானே சரியாயிடும்னு சொல்லி பார்த்தா நிக்கவே இல்லை. அங்க சலைன் போட்டாங்க, அப்புறம் இது மெடிசன் கலந்த சலைனும் போட்டாங்க 2 பாட்டில் எல்லாருக்கும். ஆனா சுத்தமா நிக்கவே இல்லை. திருப்பி வீட்டுக்கு வந்தோம், அதே மாதிரி தான் இருக்கு. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. இது மனசு தாங்காம எங்க கூட சேர்ந்து அட்மிட் ஆன ஒரு பேரண்ட் வந்து அவங்க பையனோட நிலைமைய பார்த்து இது பண்ண முடியாம இந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க ரொம்ப ரூடா ஆன்சர் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து ஏதாவது ரம்ஜான்ல ஏதாவது வீட்டுல சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா அல்லாஹ்க்க சொல்றேன், வீட்டுல ரம்ஜான் அன்னைக்கு யாருமே வீட்டுல செஞ்ச ஒரு ஸ்வீட் கூட சாப்பிடவே இல்லை. ஏன்னா தொழுதுட்டு வந்துதான் நாங்க சாப்பிடலாம்னு சொல்லி வந்தோம். தொழுது முடிச்ச கையோட வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு.